கதை தான்விக்கின் வெற்றி பயணம். ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லோரும் எளிமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் தான்விக் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் அறிவாளி, நல்ல மனசுக்காரன், படிப்பில் ஆர்வம் கொண்டவன். தான்விக்கின் அப்பா ஒரு மர வேலை செய்யும் தொழிலாளி. அவர்களுக்கு பெரிய வசதிகள் எதுவும் இல்லை, ஆனால் நேர்மையும் உழைப்பும் மட்டுமே அவர்களின் சொத்து. காலை எழுந்தவுடன் அப்பாவுக்கு உதவி செய்வான். மரக்கட்டைகளை தூக்கி வைப்பான், வேலைகளை செய்து முடிப்பான். தான்விக் எப்போதும் அப்பாவுக்கு உதவி செய்வான். தான்விக் உடனே புத்தகங்களை எடுத்துக்கொள்வான். அவன் கவனமாக படிப்பான். தான்விக் சிறு வயதிலிருந்தே தனது குடும்பத்தின் நிலையை புரிந்து கொண்டவன். அவன் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டான். அவன் அம்மா அவனை கவனிப்பாள். அதற்கு பிறகுதான் பள்ளிக்கு செல்வான். பள்ளியில் தான்விக் ஒரு சிறந்த மாணவன். ஆசிரியர்கள் எல்லோரும் அவனை மிகவும் நேசித்தார்கள். அவன் எப்போதும் கவனமாக பாடம் கேட்பான், கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்வான். ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார். அவன் கேள்விகளுக்கும் பதில் சொன்னான். அதே கிராமத்தில் பண்ணையாரும் அவருடைய மகன் கார்த்திக்கும் வாழ்ந்து வந்தனர். பண்ணையார் மிகவும் பணக்காரர். அவர்களின் வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் கார்த்திக், அவனுக்கு படிப்பில் எந்த ஆர்வமும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கவனம் இருக்காது, வீட்டுப்பாடங்களை கூட செய்யாமல் விடுவான். ஆசிரியர்கள் எத்தனை முறை சொல்லியும் அவன் கேட்க மாட்டான். ஒரு பக்கம் தான்விக் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தான், மற்றொரு பக்கம் கார்த்திக் சோம்பேறியாக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தான். இப்படி நாட்கள் கடந்து போனது. கார்த்திக் கவலையின்றி சென்றான். அவன் பெரிய வீட்டிற்கு சென்றான். கார்த்திக் சோபாவில் சும்மா உட்கார்ந்தான். வேலைக்காரன் அவனுக்கு உணவு கொடுத்தான். அவன் புத்தகங்களை புறக்கணித்தான். தான்விக் 10ஆம் வகுப்புக்கு வந்தான். அவன் இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தான். இரவு நேரங்களிலும் தூங்காமல் படித்தான். அப்பா அமைதியாக பார்த்தார். மறுநாள் அவர்கள் காட்டிற்கு சென்றார்கள். மரங்களை வெட்டினர். தான்விக் களைப்பாக இருந்தாலும் சிரித்தான். தான்விக் முகத்தை கழுவினான், மீண்டும் படிக்க உட்கார்ந்தான். பின்னர் அமைதியாக தூங்கினான். நாட்கள் வேகமாக சென்றன. தான்விக் அதிகமாக படித்தான். ஆசிரியர் அவனை ஊக்குவித்தார். அவன் மனதில் ஒரு கனவு இருந்தது, நான் நல்ல இடத்தை அடைய வேண்டும். தேர்வு நாள் வந்தது. அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுத ஆரம்பித்தார்கள். தான்விக் மிகவும் நம்பிக்கையுடன் எழுதினான். ஆனால் கார்த்திக் குழப்பமடைந்தான், எதையும் சரியாக எழுத முடியவில்லை. நேரம் முடிந்தது. ஆசிரியர் பதிப்புகளை எடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு முடிவுகள் வெளியானது. அனைவரும் ஆவலுடன் பார்த்தனர். தான்விக் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தான். அவன் கிராமத்திற்கு பெருமை சேர்த்தான். அனைவரும் அவனை பாராட்டினர். ஆனால் கார்த்திக் தேர்வில் தோல்வியடைந்தான். தான்விக்கின் தந்தை அவனை கூட்டிக் கொண்டு பண்ணையாரின் வீட்டிற்கு சென்றான். அவனின் மதிப்பெண் பற்றியும் மாநிலத்தின் முதல் மதிப்பெண் பற்றியும் பண்ணையாரிடம் கூறினார். அவர்கள் மரியாதையுடன் உள்ளே சென்றனர். தந்தை விஷயத்தை கூறினார். பண்ணையாருக்கு இது மிகவும் கோபத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. அனைத்து வசதிகளையும் கொண்ட என் மகன் தேர்வில் தோல்வியடைந்தான். ஒன்றுமில்லாத உன் மகன் எப்படி தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் என்று தான்விக்கின் தந்தையிடம் கோபப்பட்டார். என் மகன் மேலே படிக்க வேண்டும், தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஐயா.
என்று கேட்டார். பண்ணையார் யோசித்தார். அவருக்கு ஒரு திட்டம் தோன்றியது. பண்ணையாரும் யோசித்தார். இவன் தந்தையும் இவனையும் பணம் கொடுத்து இங்கேயே வேலை செய்யுமாறு கூறினால் இருவரும் இங்கேயே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இதனால் அவனுடைய படிப்பு தடைப்படும் என்று அவர் யோசித்தார். வேறு வழியில்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தான்விக் கல்லூரியில் சேர்ந்தான். அவன் காலையில் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலையில் பண்ணையாரின் வீட்டிலும் தோட்டத்திலும் வேலை செய்வான். மேலும் அவன் தந்தைக்கும் உதவி செய்வான். அவனின் தந்தை நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து மகனே என்று கூறுவார். அவன் களைப்பாக இருந்தாலும் ஒருபோதும் கைவிடவில்லை. அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு எண்ணம், நான் வெற்றி பெற வேண்டும். ஒரு பக்கம் பண்ணையார் நினைத்து கொண்டிருந்தார், இங்கே வேலை செய்து களைப்பாகிவிடும், தான்விக் வீட்டில் சென்று கண்டிப்பாக தூங்கிவிடுவான். காலம் முழுதும் இருவரும் நம்மிடமே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து சிரித்து கொண்டிருந்தார். ஆனால் தான்விக் அவரை தவறாக நிரூபித்தான். அவன் கல்லூரியிலும் முதல் மாணவனாக வந்தான். அதற்கு பிறகு அவன் இன்னும் பெரிய இலக்கை நோக்கி சென்றான். அது சிவில் சர்வீஸ் தேர்வு. அவன் பகலும் இரவும் படித்தான். இறுதியாக அவன் அந்த தேர்விலும் வெற்றி பெற்றான். தான்விக் ஒரு IAS அதிகாரியாக ஆனான். காலம் கடந்து போனது. தான்விக் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய அந்த கிராமத்து மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து சென்றனர். அங்கு பார்த்தால் தான்விக் மாவட்ட ஆட்சியராக இருந்தான். இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியமும் சந்தோஷமும் பட்டனர். ஆனால் பண்ணையாரும் அதிர்ச்சி அடைந்தார். இவனுக்கும் இவன் தந்தைக்கும் நம் கொடுத்த இன்னல்களை தாண்டி இவன் எப்படி மாவட்ட ஆட்சியராக ஆனார் என்று அதிர்ச்சி அடைந்தார். தான்விக் அவரிடம் சென்று, ஐயா வணக்கம், நீங்கள் இல்லை என்றால் நான் இங்க இப்ப பதவியில் இருக்க முடியாது. அன்று நீங்கள் செய்த பண உதவி இன்று நான் இங்கே இருக்க காரணம் என்றான். அவரை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தினான். அதை பார்த்த பண்ணையாருக்கு வெட்கமாக இருந்தது. அவர் தனது தவறை உணர்ந்தார். நீ உன் உழைப்பால் தான் இங்கு வந்திருக்கிறாய் என்றார். அதன் பிறகு தான்விக் தனது கிராமத்திற்கு பல நல்ல விஷயங்களை செய்தான். சாலைகள் அமைத்தான், தண்ணீர் வசதி செய்தான், மக்களின் வாழ்க்கையை உயர்த்தினான். தான்விக்கின் தந்தை மிகவும் மகிழ்ந்தார். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. நன்னெறி, படிப்பு மற்றும் கடின உழைப்பு நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்னும் பல அழகான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.